விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் புகுந்து சேதப்படுத்தி வருவதால் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களான பேத்துப்பாறை, அஞ்சுவீடு உள்ளிட்ட கிராமங்களில் காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் பள்ளங்கிக்கோம்பை பகுதியில் 4க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டியுடன் மயிலம்மா என்ற மூதாட்டியின் விவசாய தோட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பீன்ஸ் பயிர்களையும் பலா மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் சேதமடைந்த பீன்ஸ் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும், யானை கூட்டங்களை வனப்பகுதிக்குள் விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மூதாட்டி கையெடுத்து கும்பிட்டு கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் முதியவர்கள் வசிக்கும் இப்பகுதியில் பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் கோரிக்கையாகவும் உள்ளது. ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில். இங்கு சித்திரை திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு தேர்பவனியுடன் அம்மன் கரகம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். ஊர்வலமானது நகரில் 4 ரத வீதிகள் வழியாக சென்றது. மேலும் ஊர்வலத்தின் போது பத்ரகாளியம்மன் மற்றும் கருப்புசாமி வேடமணிந்த பக்தர்கள் ஆடிப்பாடி பரவசத்துடன் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் முக்கிய நிகழ்வான திருத்தேர் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மலைக்கோயிலில் அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருத்தேரினை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க திருத்தேர் ஊர்வலமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் நாளை காலை தேரோட்டம் நடைபெற உள்ளது. அதன் பின்னர் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது ஆற்றில் இறங்கும் பொழுது ஆட்டுத்தோளால் செய்யப்பட்ட துருத்தியை வைத்து தண்ணீரை சுவாமி மீது பீச்சி அடிப்பார்கள். ஆட்டுத்தோளால் செய்யப்பட்ட இந்த பையானது தற்போது ரூபாய் 500 முதல் 600 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. பக்தர்கள் ஆவலுடன் இந்த துருத்தியை வாங்கி செல்வதால் வியாபாரம் சூடுபிடித்து வருகிறது. திருவள்ளூரில் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி உற்சவர் நாள்தோறும் காலையும் மாலையும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உள்ளூர் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா பகுதியிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வீரராகவ பெருமாளை தரிசனம் செய்தனர். இதற்கு முன்னதாக தேரானது ஆய்வு செய்யப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.